பார்த்தீங்களா, இது பழைய ஹிஸ்ட்ரி. இது அப்படியே கண்டாக்டாக இருக்குது. புது இன்ஃபர்மேஷன் இதில் ஆட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ ஃபைனலி நம்மளுடைய சேட்பாட் வந்து இப்போ கம்ப்ளீட்டாக ஒர்க் ஆகுது. ஹலோ ஃபெலோ டெவலப்பர்ஸ், இந்த வீடியோவில் நான் பைத்தான் பேஸ்ட் ஒரு சேட்பாட் எப்படி பில்ட் பண்ணுறதுன்னு நான் காமிக்க போகிறேன். ஸோ சேட்பாட் பில்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது பைத்தான் பேஸ்ட் ஸ்ட்ரீம்லீட் லைப்ரரி. ஸோ ஸ்ட்ரீம்லீட்டுங்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெப் பேஸ்ட் யூசர் இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணிடும். ஸோ அதில் நம்மளுடைய அப்ளிகேஷனை பேக் எண்டில் ரன் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து ஒரு ஃபாஸ்ட் ப்ரோட்டோடைப்பிக்காக யூஸ் பண்ண போகிற ஒரு ஃப்ரேம் ஒர்க்கு நம்ம அதை யூஸ் பண்ண போகிறோம். தென் வி வில் யூஸ் கிராக் ஏபிஐ. கிராக் க்ளவுடில் இருக்கிற சில மாடல்ஸை நம்ம வந்து பிக் பண்ணி இந்த பைத்தான் லைப்ரரியோட லிங்க் பண்ணி ஒரு சேட்பாட் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து என்னென்ன ஸ்டெப்ஸுங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து we will install all the dependencies. Then we will create a streamlit chatbot. சிம்பிள் chatbot. எப்படின்னா நீங்கள் ஒரு கொஷின் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஆன்சர் வரும், LLM இல்லாமல், ஜஸ்ட் ஒரு இன்டர்ஃபேஸ் மட்டும் தெரிஞ்சுக்கிறதுக்கு எப்படின்னு. தென் we will create a prompt template. ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருந்தேன் prompt எப்படி கிரியேட் பண்ணணும்னு. அதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இங்கே. ஸோ ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட் கிரியேட் பண்ண போகிறோம். தென் வி வில் அட்டாச் அன் LLM டு த டெம்ப்ளேட். ஸோ ஒரு LLM வந்து இதோட அட்டாச் பண்ணிட்டோம்னா இப்போ நம்ம சேட்பாட் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இப்போ அந்த ஸ்டெப்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன்ஸ்டாலிங் தி டிபெண்டன்சிஸ். இந்த ப்ராஜெக்ட்க்கு என்னென்ன டிபெண்டன்சிஸ் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி சம் பேசிக் லைப்ரரிஸ் வந்து எல்லா ப்ராஜெக்ட்லேயும் இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த .env நம்ம வந்து பாஸ்வேர்டு கிராக் கீஸ்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அது லோட் பண்ணுறதுக்கு உண்டானது. தென் லேங்சைனில் வந்து கிராக் கிளாஸ் ஒன்று இருக்குது. அதுக்குள்ளே வந்து நம்ம மாடல்ஸ் எல்லாம் ஈஸியாக நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அவங்களே ஒரு ப்ரீ பில்ட் கிளாஸ் வச்சுருக்காங்க. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். தென் ஸ்ட்ரீம்லிட், இது வந்து யூஐக்காக உண்டது, யூசர் இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணுறதுக்கான ஃப்ரேம் ஒர்க்கு. ஸோ இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம எப்படி பில்ட் பண்ணலாம் நான் காமிக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் பைத்தான் யூஸ் பண்ணுறீங்கன்னா ப்ளீஸ் மேக் ஷுர் தட் யூ ஆர் இன்ஸ்டாலிங் ஆல் த தீஸ் டிபெண்டன்சிஸ். pip install requirements.txt போட்டிங்கன்னா எல்லாமே இன்ஸ்டால் ஆகிடும். தென் செலக்ட் த என்விரான்மெண்ட். சப்போஸ் Ctrl+Shift+P எழுதுனீங்கன்னா இன்டர்பிரட்டர் கேட்கும். இன்டர்பிரட்டர் செலக்ட் பண்ணிவிட்டு எந்த என்விரான்மெண்ட் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அதை செலக்ட் பண்ணியிருக்காங்க. So I am assuming that everybody knows how to set up the Python environment. If anybody has some doubt in this topic, please do put in the comment section. நான் அதையும் பார்த்துட்டு சப்போஸ் அதில் ஹெல்ப் தேவைன்னா கண்டிப்பாக நான் அதில் ஒரு வீடியோ போடுறேன், எப்படி செட்டப் பண்ணணும், எப்படி நம்ம இன்டர்பிரட்டர் செலக்ட் பண்ணுங்கிறத நான் வீடியோவாக போடுறேன் நான். ஸோ இப்போ நம்ம வந்து அசியூம் பண்ணியாச்சுன்னா என்விரான்மெண்ட் செட்டப் ஆகிடுச்சு, எல்லா லைப்ரரிஸும் இன்ஸ்டால் ஆகிடுச்சுன்னு அசியூம் பண்ணிக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் லெட் ஸ்டார்ட் இம்போர்ட்டிங் ஆல் த லைப்ரரிஸ். ஸோ நான் சொன்ன மாதிரி பேசிக் லைப்ரரிஸ் OS, .env, langchain, streamlit எல்லாம் இம்போர்ட் பண்ணியாச்சு. Then what we will do is we will create simple st.title. st.title என்னன்னா streamlit. ஸோ ஸ்ட்ரீம்லிட்டில் டைட்டில்னு ஒரு காம்பனண்ட் இருக்குது. அந்த டைட்டில் காம்பனண்ட்டில் நம்ம AI chatbotன்னு எழுத போகிறோம், அவ்வளோதான். ஸோ டைட்டில்னால் என்னென்னா ஒரு பேஜ் கிரியேட் பண்ண போகிறோம், அந்த பேஜில் வந்து AI chatbotன்னு அது காமிக்க போகுது, அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சேட் இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ண போகிறோம். அது எப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த லைன் st.chat input. சேட் இன்புட்னா இந்த கமாண்ட் வந்தோடனே ஸ்ட்ரீம்லிட் என்ன பண்ணுன்னா ஒரு சேட் டெம்ப்ளேட்டே ஃபார்ம் பண்ணிடும், அதுவே ஃபார்ம் பண்ணிடும். நம்மள எதுவுமே பண்ண வேண்டாம், அதுக்கு நம்ம அந்த HTML CSS கரெக்ஷன்லாம் பண்ண வேண்டாம், அதுவே பண்ணிடும். ஸோ இதில் என்ன எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த சேட் இன்புட் வந்து நம்மளுடைய இன்புட்டை எடுத்துக்கிட்டு இந்த வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிடும், இது அதோடைய வேலை. ஸோ வென் இட் ஹேப்பன்ஸ், எப்போ இந்த இன்புட் கிடச்சிச்சோ நம்ம என்ன பண்ணுங்கிறத கோடாக எழுத போகிறோம் கீழே. ஸோ இப்போதைக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா யூசருடைய அவருடைய இன்புட்டை வந்து அதே ஸ்க்ரீனில் பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ நம்ம இன்புட் கொடுத்தோன்னே அதே பேஜில் நம்மளுடைய இன்புட்டு பிரிண்ட் ஆகிடும், கரெக்டாக. அதுக்கு என்ன பண்ணோன்னா st.chat message. சேட் மெசேஜ்னால் நான் சொன்னேன்ல அந்த சேட் டெம்ப்ளேட்டு, அதுக்குள்ளே வந்து யூசருங்கிற நேமுக்கு அது பிரிண்ட் ஆகிடும். யூசருங்கிற ரோலில் இதில் வந்து 2 ரோல் இருக்கும், யூசர் இருக்கும், அசிஸ்டன்ட் இருக்கும். ஸோ யூசர் ரோலில் என்னுடைய இன்புட்டை நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். பிரிண்ட் பண்ணுறதுக்கு வந்து மார்க் டவுன்னு சொல்லுவாங்க, HTML CSSல பார்த்தீங்கன்னா மார்க் டவுன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து st.write யூஸ் பண்ணலாம், மார்க் டவுன் யூஸ் பண்ணலாம். இங்கே வந்து நான் மார்க் டவுன் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை நான் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காமிக்கிறேன். ஓகே, தென் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இப்போ வந்து நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுக்கு ரிட்டனுக்கு AI இல்லை, நல்லா கவனிச்சிங்களா, வெறும் யூசர் மட்டும்தான் இருக்காது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ஃபேக் பண்ண போகிறேன், ஃபேக்காக ஒரு டம்மியாக ஒரு ஏஐயோட ரெஸ்பான்ஸை கிரியேட் பண்ண போகிறேன். என்னன்னா சிம்பிள், இப்போ நம்ம இங்கே பண்ணோம் பார்த்தீங்களா st.userன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி st.assistantன்னு போட போகிறேன். சேட் மெசேஜ் அசிஸ்டன்ட், அதாவது அசிஸ்டன்டோடைய ரெஸ்பான்ஸ் வரப்போகுது.
LLM ஈக்குவல் டு ரெஸ்பான்ஸ் ஈக்குவல் டு ஹெலோ ஹியூமன், ஜஸ்ட் நானே கொடுத்த ஒரு வேல்யூ. அதை வந்து மார்க் டவுனில் பிரிண்ட் பண்ண போகிறோம். இங்கே நம்ம பண்ணோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி. ஓகே, இப்போ இதோடைய எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ரன் ஆனோன்னே நமக்கு நம்ம ஏதோ டைப் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், ரிசல்ட்டில் ஹெலோ ஹியூமன் வரும். இதுதான் நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன். வெரி சிம்பிள் சேட் பாட். அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 10 லைன்ஸ் ஆஃப் கோடில் ஒரு சேட் பாட் நம்ம ஸ்ட்ரீம்லீட்டில் பண்ண முடியும். ஐ வில் ஷோ யூ ரன்னிங் நவ். ஸோ இப்போ நான் FI அழுத்தியாச்சு. ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே வந்து லோக்கல் ஹோஸ்ட் 2000 போர்ட்டில் வந்து இந்த அப்ளிகேஷன் ரன் ஆக போகுது. அப்படின்னா என்னென்னா, லோக்கல் ஹோஸ்ட்னா ஒரு லோக்கல் சர்வர்னு அசியூம் பண்ணிக்கோங்க. இது வந்து பேக் அண்ட் சர்வருடைய அட்ரஸ். இது வந்து ஒரு ஃப்ரண்ட் அண்ட் யூஐயில் ரன் ஆகிட்டே இருக்கும். எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல. ஸோ நீங்கள் வந்து பேசிக்கலி காப்பி பண்ணி ஒரு வெப் இன்டர்ஃபேஸில் போட்டு இதில் ப்ரௌசரில் போட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா இட் வில் ஆக்சுவலி ஸ்டார்ட் ரெண்டரிங் தட் பேஜ். ஸோ இப்போ இந்த 2000 ஆகுது பார்த்தீங்களா, அந்த மாதிரி இது ரெண்டர் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, இப்போ நீங்கள் பார்க்கலாம் ஏஐ சேட்பாட் நீங்கள் வந்துருச்சு. கீழே வந்து ஒரு பாக்ஸ் இருக்குது நம்ம இன்புட் கொடுக்குறதுக்கு. ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, ஹலோ ஏஐ அப்படின்னு கொடுத்து என்ட்ரு கொடுக்க போகிறேன். நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ரிட்டனில் பாருங்கள் ஹலோ ஹியூமன் வந்துருச்சு. அப்படின்னா என்னென்னா, நம்ம இங்கே கொடுத்தோம் பார்த்தீங்களா, இட் இஸ் ஒர்க்கிங். சிம்பிள். இன்புட் வந்துச்சுன்னா, நம்மளோட இன்புட் போச்சுன்னா, அந்த இன்புட்டை நம்ம முதல்ல பிரிண்ட் பண்ண போகிறோம், யூசராக பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்ட்ரீம்லைட் சேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்பில்ட்டாகவே சில தீம்ஸ் இருக்குது. நீங்கள் யூசர்னு கொடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஒரு ரெட் கலரில் உங்களுக்கு ஒரு அவதார் கொடுத்துரும். இது அவதார்னு சொல்லுவாங்க. இது வந்து டிஃபால்ட்டாகவே பிக் பண்ணிக்கும். சப்போஸ் அசிஸ்டன்ட்னு கொடுத்தீங்கன்னா இட் வில் பிக் த டிஃபால்ட் அவதார் ஆஃப் எல்லோ கலர் ஏஐ பாட்டை வந்து பிக் பண்ணிக்கும். ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் சேட் பாட். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு விஷயம், சப்போஸ் இப்போ நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், ஹலோ கேன் யூ ஹியர் மீ. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், ஹலோ கேன் யூ ஹியர் மீன்னு சொன்னேன், ஹலோ ஹியூமன் வருது. இட்ஸ் ஓகே, நம்ம எதிர்பார்த்தது வருது. ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரீவியஸாக கொடுத்தோம் பார்த்தீங்களா மெசேஜ், அது காணா போயிடுச்சு. ஒரு சேட் பாட்னா நமக்கு வந்து பழைய மெசேஜும் தெரியணும் தானே. இதில் ஏன் காணா போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ரீம்லெட் வந்து ஒவ்வொரு வாட்டி நம்ம ஒரு இன்புட் கொடுக்குறப்போ வந்து ரெஃப்ரெஷ் ஆகும். ஐ வில் ஷோ யூ ஹியர். இங்கே பாருங்கள், இப்போ நான் பிரேக் பாயிண்ட் இங்கே போட்டுடுறேன். இங்கே பிரேக் பாயிண்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து இங்கே நான் கொடுக்குறேன், ஹலோ ஹெல்ப் மீ ரைட் அ ஸ்டோரி. இப்போ ஜஸ்ட்டு ஒரு இது போட்டு என்ட்ரு பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஹோல்ட் ஆகிடுச்சு. ஸோ ஸ்ட்ரீம்லெட் வந்து இங்கே ஸ்டாப், அதாவது திருப்பி ரிஃப்ரெஷ் ஆகிடுச்சு பேஜ், திருப்பி இங்கே வந்து நின்றுச்சு. இப்போ இங்கே வந்து பேஜை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எல்லாமே வந்து கிரே அவுட் ஆகுது பார்த்தீங்களா, ஏன்னா அந்த பழைய மெமரி வந்து ஸ்ட்ரீம்லெட்லேருந்து போயிடும். இப்போ உள்ளே வந்தாச்சு, நம்மளோட இன்புட் வந்ததுனால உள்ளே வந்திருக்கோம். இங்கே பாருங்கள் கிரே அவுட் ஆகிடுச்சு. இந்த நெக்ஸ்ட் லைன் கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா இந்த என்னுடைய யூசர் வேல்யூ பார்த்தீங்களா, நான் என்ன கொடுத்தேன், ஹலோ ஹெல்ப் மீ ரைட் அ ஸ்டோரி. இது வந்து இப்போ அங்கே ரைட் ஆகிடும். இங்கே பாருங்கள் ரைட் ஆகிடுச்சு. இது வந்து நெக்ஸ்ட்டு LLM ரெஸ்பான்ஸு ஹலோ ஹியூமன், இது இப்போ கீழே ரைட் ஆகிடும். பார்த்தீங்களா, ஹலோ ஹியூமன் வந்துருச்சு. ஸோ பேசிக்காக ஸ்ட்ரீம்லெட் என்ன போயிடுச்சுன்னா, நம்ம எழுதுனதை வந்து திருப்பி ஓவர் ரைட் பண்ணிடுச்சு. ஸோ இப்படி பண்ணுச்சுன்னா நமக்கு வந்து யூஸ்ஃபுல் கிடையாது. ஸோ நம்ம இதை வந்து டேக்கிள் பண்ணணும். அதனால தான் சொன்னேன், ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, ஒரு சேட் பாட் எப்படி ப்ராப்பராக க்ரியேட் பண்ணணும்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ இதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. என்ன பண்ணலான்னா, இப்போ நம்ம திருப்பி ரெஃப்ரெஷ் ஆகுது பார்த்தீங்களா, ஆட்டோமேட்டிக்காக இட் வில் ரெஃப்ரெஷ். அது ரெஃப்ரெஷ் ஆகிறப்ப நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுடைய பழைய ஹிஸ்ட்ரி இருக்குது பாருங்கள், நம்மளுடைய பழைய சேட் ஹிஸ்ட்ரி, அதை வந்து ஒரு குளோபல் வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். குளோபல் வேரியபிள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு அது ரெஃப்ரெஷ் ஆகிறப்ப அந்த கண்டென்ட் எல்லாம் அப்படியே பிரிண்ட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பேசிக்கலி நம்ம எதிர்பார்க்குறது அச்சீவ் பண்ணிட முடியும். ஸோ அதை தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதுக்குன்னு ஒரு சிஸ்டம் இருக்குது, இதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்குது ஆல்ரெடி. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா செஷன் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. செஷன் ஸ்டேட்னா இந்த செஷன், இந்த இப்போ இட்ஸ் ரன்னிங் ரைட், இதை வந்து செஷன்னு சொல்லுவாங்க. அதுக்கு உண்டான ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் செஷன் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஒரு குளோபல் வேரியபிள், தட்ஸ் இட். ஸோ ஒரு குளோபல் வேரியபிளில் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். அதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி பண்ணுறது நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இட் இஸ் டன் திஸ் மேனர். ஓகே, இதுக்கு என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா, செஷன் ஸ்டேட் நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, செஷன் ஸ்டேட்டு, அதில் வந்து சேட் ஹிஸ்ட்ரின்னு ஒரு வேரியபிளில் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். அண்ட் சேட் ஹிஸ்ட்ரிங்கிறது வந்து ஒரு லிஸ்ட்டு, அந்த லிஸ்ட்டுக்குள்ளே வந்து நம்ம இன்ஃபர்மேஷன் அப்பன் பண்ண போகிறோம். இன்ஃபர்மேஷன் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம யூசர் வேல்யூ ஸ்டோர் பண்ணுவோம். ரோல் வந்து யூசர்னு கொடுத்தாச்சு.
தென் யூசருடைய இன்புட்டு கொடுத்தாச்சு. இப்போ என்ன ஆயிருக்குன்னா chat historyங்கிற வேரியபிள்குள்ளார நம்ம யூசருடைய இன்புட்டை ஸ்டோர் பண்ணியாச்சு. ஓகே, இதே மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஏஐக்கு ரெஸ்பான்ஸையும் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். ஓகே, இதில் வந்து அசிஸ்டண்ட்டை போட்டுற போகிறோம். ஓகேங்களா, இங்கே வந்து எல்எல்எம் உடைய ரெஸ்பான்ஸை போட்டுற போகிறோம். டன். இங்கே வந்து ஸ்டோர் த யூசர் இன்புட். ஓகே, டன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து chat history நம்ம எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணியாச்சு. ஃபைன். இப்போ இதில் கவனிச்சிங்கன்னா ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்னென்னா செஷன் ஸ்டேட்டுக்குள்ளார chat historyங்கிற வேரியபிள் இனிஷியலாக கிடையாது, நம்ம தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ முதல்ல நம்ம வந்து இப்போ நம்ம பேசிக்காக வந்து என்ன பண்ணணும், ஒரு விஷயத்தை அப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த லிஸ்ட்டை முதல்ல க்ரியேட் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்ம அதை யூஸ் பண்ண முடியும். இப்போ நான் அதை ரன் பண்ணனா எரர் வரும். ஸோ அந்த எரரை ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு அதை க்ரியேட் பண்ணணும். ஸோ ஐ வில் ஷோ யூ ஹியர். அதை நம்ம வந்து ஒரு வாட்டி பண்ணால் போதும், ஒரு செஷனுக்கு ஒரு வாட்டி கிரியேட் பண்ணால் போதும். அதுக்கு என்ன லாஜிக்னு பார்த்தீங்கன்னா, இஃப் chat history இஸ் நாட் இன் த செஷன் ஸ்டேட், நான் சொன்னேன்ல இது வந்து ஒரு குளோபல் வேரியபிள் மாதிரி, ஒரு குளோபல் கண்டெய்னர் மாதிரி. அந்த கண்டெய்னருக்குள்ளார chat historyன்னு ஒரு வேரியபிள் முன்னாடி இல்லைன்னா யூ கிரியேட் ஒன் வேரியபிள் வித் எம்டி லிஸ்ட், அவ்வளோதான். ஸோ பேசிக்கலி என்னென்னா நம்ம மொதல் வாட்டி ரன் பண்ணுறப்ப chat historyன்னு ஒரு வேரியபிள் இருக்குது அதுக்குள்ளார. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், கிரியேட் பண்ண போகிறோம் வித் எம்டி லிஸ்ட்டு பண்ணியாச்சு. அதை வந்து நம்ம இங்கே கீழே வந்து அப்பன் பண்ண போகிறோம். அப்பன் மீன்ஸ் நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க லிஸ்ட்டில் வந்து திங்ஸை வந்து ஆட் பண்ண போகிறோம் நம்ம. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் கம்ப்ளீட். ஸோ இப்போ வந்து இதை வந்து நம்ம திருப்பி ரீபில்டு பண்ண வேணாம், ஜஸ்ட்டு சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரௌசருக்கு வந்து என்டர் கொடுத்தீங்கன்னா போதும், இட் will ஸ்டார்ட் ரீபில்டிங் த ஹோல் அப்ளிகேஷன். இப்போ பாருங்கள் யூசருக்குள்ளே வந்தாச்சு, ஆனால் நம்ம யூசர் இன்புட் கிடையாது, இப்போ கொடுக்கல நம்ம எதுவும், அதனால் வெளில போயிடுச்சு அப்ளிகேஷன். இட்ஸ் ஓகே. இப்போ நான் இங்கே வந்து கொடுக்குறேன் ஹலோ ஏஐ. ஓகே, இப்போ பாருங்கள் இங்கே வந்திருக்கா, இங்கே வந்து நான் பிரேக் பாயிண்ட் வச்சிடுறேன். ஐ வில் கீப் மூவிங். இப்போ பாருங்கள் யூசர் இன்புட் என்னது, ஹலோ ஏஐ. இப்போ நான் இங்கே ஹவர் பண்ணேன்னா இங்கே பாருங்கள் செஷன் ஸ்டேட் chat history நான் வந்து இதில் ஆட் பண்ணி விட்டுறேன் வாட்ச் லிஸ்ட்டில். இங்கே பாருங்கள் எம்டியாக தெரியுதா, ஏன்னா இதுக்குள்ளார ஒன்றுமே கிடையாது. ஏன்னா நம்ம வந்து இங்கே ஒரே ஒரு வாட்டி அதை இனிஷியேட் பண்ணியிருக்கோம், யூஸ் பண்ணவே இல்லை, இன்னும் எம்டியாக இருக்குது. இப்போ நான் நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா அதில் வேல்யூ வந்துடும். அவங்க இப்போ வந்துச்சு பார்த்தீங்களா, ரோல் இஸ் யூசர், கண்டென்ட் இஸ் LOA. இது வந்து இப்போ ரிமெம்பர் ஆகும், இட்ஸ் நாட் அ லோக்கல் வேரியபிள், இட்ஸ் அ குளோபல் வேரியபிள் ஃபார் செஷன். ஸோ இது வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஸோ ஐ கேன் யூஸ் திஸ் டு ஸ்டோர் ஆஸ் மச் ஆஸ் இன்ஃபர்மேஷன் ஐ வாண்ட். இங்கே பாருங்கள் இப்போ நான் இதை நான் ரன் பண்ணேன்னா இங்கே பார்க்கலாம் நீங்கள் ஹலோ ஹியூமன் LOA வந்துருச்சு. அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ பழைய இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ இன்னொரு வாட்டி நான் ஹலோ ஏஐ கேன் யூ ஹியர் மீ இதை நான் அனுப்பி விட்டேன், இங்கே வந்தாச்சா. இப்போ நான் இதை திருப்பி ரன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் அந்த செஷன் ஸ்டேட்டை யூசர் இருக்கா, ஹலோ ஏஐ இது என்னோடய பழைய மெசேஜ். தென் ஹலோ ஹியூமன் அதுவும் பழைய மெசேஜ். இப்போ நான் அனுப்புனது ஹலோ ஏஐ கேன் யூ ஹியர் மீ இதுவும் வந்துருச்சு. ஸோ பேசிக்கலி நான் முதல்ல காமிச்சப்போ என்ன ஆயிடுச்சுன்னா பழைய இன்ஃபர்மேஷன்லாம் காண போயிடுச்சு. ஆனால் இப்போ வந்து இந்த வேரியபிள்குள்ளார அந்த இன்ஃபர்மேஷன்லாம் ஸ்டோர் ஆகிடுது. இருந்தாலும் நம்ம பிரிண்ட் பண்ணுறப்ப என்ன பண்ணுறோம், மார்க் டவுனை பிரிண்ட் பண்ணுறோம். மார்க் டவுன்னா கரண்ட் வேல்யூ லோக்கல் வேரியபிள் பிரிண்ட் பண்ணுறோம். அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்னமும் அந்த பழைய இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்க்ரீனில் வராது. நம்மளுடைய வேரியபிள்குள்ளே ஸ்டோர் ஆகிடுக்கு, ஆனால் ஸ்க்ரீனில் வரல. ஏன்னா அந்த நம்ம பிரிண்ட் பண்ணுறது வந்து லோக்கல் வேரியபிள். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ அந்த குளோபல் வேரியபிள் இருக்குல்ல அதை பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன ஒரு சின்ன ஒரு ஹேக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வாட்டி இது ரெஃப்ரெஷ் ஆகிறப்ப இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த குளோபல் வேரியபிள் இருக்குல்ல அதை பிரிண்ட் பண்ண போகிறோம். தட்ஸ் இட், தட்ஸ் அ ஹேக். இப்போ இது பாருங்கள், இந்த ஒரு லைன் தான், இந்த ஒரு 3 லைன் கோடு தான். இஃப் என்னென்னா இந்த chat history இருக்குது பார்த்தீங்களா, அந்த chat historyக்குள்ளார நம்ம ஃபார் லூப் போட்டு ஒவ்வொரு மெசேஜையே பிக் பண்ண போகிறோம். யூசர் மெசேஜ் அசிஸ்டன்ட் மெசேஜுக்கு பிக் பண்ணி அதை வந்து நம்ம மார்க் டவுன் அதாவது பிரிண்ட்டாக பண்ண போகிறோம் ஒவ்வொரு வாட்டி இது ரெஃப்ரெஷ் ஆகிறப்ப. அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கண்டென்ட்டுக்குள்ளே நம்ம வரதுக்கு முன்னாடியே இட் வுட் ஹவ் ஃபில்டு த ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி. இப்போ நான் எப்படின்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ நான் இதை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஓகே, இது எப்போ எம்டியாக ஸ்டார்ட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓகேவா, எம்டியாக ஸ்டார்ட் ஆகிடுச்சா. இப்போ நான் அனுப்புகிறேன் ஹலோ ஏஐ. இது எப்போவும் போல் ஃபஸ்ட்டு வாட்டி வந்துடும், ஹலோ ஹியூமன்னு சொல்லிடும், எல்லாமே ஓகே ஃபைன். இது வரைக்கும் நம்ம பழசில் பார்த்தது. இப்போ டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா
இப்போ நான் வந்து கேன் யூ ஹியர் மீன்னு அனுப்புகிறேன். கேன் யூ ஹியர் மீ. இப்போ டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த குளோபல் வேரியபிள்குள்ளார என்னுடைய பழைய ஹிஸ்ட்ரி ஞாபகம் இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா, நான் அதை இங்கே பிரிண்ட் பண்ணிட்டேன் முன்னாடியே. என் இன்புட்டுக்குள்ளே வரதுக்கு முன்னாடியே நான் இங்கே பிரிண்ட் பண்ணி வச்சுட்டேன். அப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் போய் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அது பிரிண்ட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட் டைம் பண்ணப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இது ரெண்டுமே காணா போயிருக்கும். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. அதுக்கு வந்து இது ஆல்ரெடி பிரிண்ட் ஆகிடுச்சு. இங்கே காமிக்கிறேன் உங்களுக்கு நான். இப்போ இதை நான் நெக்ஸ்ட் லைன் கொடுத்தேன்னா இங்கே பார்க்கலாம், நீங்கள் லெஃப்ட்டில் பார்க்கலாம், கேன் யூ ஹியர் யூ வந்துச்சு பார்த்தீங்களா, கீழே அப்பண்ட் ஆகிடுச்சு. அது வந்து காணா போகல. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து பழைய ஹிஸ்ட்ரியை பிரிண்ட் பண்ணிட்டோம். இந்த ஃபஸ்ட்டு 2 லைன்ஸ் வந்து பழைய ஹிஸ்ட்ரி. இது வந்து இப்போ நான் கொடுத்த கரண்ட் கமாண்டு. இதுக்கப்புறமேட்டு ஹலோ ஹியூமன் வரும், வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ நவ் இட் ஹஸ் ரிமெம்பர்ட் இட். இப்போ நான் இதே லாஜிக்கு கண்டினியூ பண்ணலாம். திஸ் இஸ் மை chat bot. Same way, if you can see it will keep appending. பார்த்தீங்களா. ஸோ பேசிக்காக இதுதான் நம்மளுடைய ஃபைனலோட சேட்பாட்டோடைய இன்டர்ஃபேஸ். ஸோ நம்ம எதெல்லாம் கொடுக்குறோமோ அதெல்லாம் கீழே அப்பண்ட் ஆகிட்டே போகும். மேலே இருக்கிறது வந்து பழைய ஹிஸ்ட்ரி. பழைய ஹிஸ்ட்ரினா நம்ம முதல்ல பேசுனது எல்லாத்தையுமே வந்து ஒரு குளோபல் வேரியபிளில் போட்டு வச்சுக்கிட்டு, இந்த குளோபல் வேரியபிளில் போட்டு வச்சுக்கிட்டு அதை வந்து முதல்ல பிரிண்ட் பண்ணிட போகிறோம். ஏன்னா எவ்ரி டைம் ஸ்ட்ரீம் ரெஃப்ரெஷ், அது ரெஃப்ரெஷ் பண்ணுறப்ப பழைய ஹிஸ்ட்ரியை எடுத்து முதல்ல பிரிண்ட் பண்ணிவிட்டு தென் புது வேல்யூஸை வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். இதுதான் அங்கே சிம்பிள் ஸ்ட்ரீம்லெட் ஆப்போடைய ஒர்க் ஃப்ளோ. ஸோ இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட் எப்படி பில்ட் பண்ணுறதுன்னு நான் காமிச்சிருந்தேன். ஸோ அதை கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அதை அப்படி யூஸ் பண்ண போகிறேன் இங்கே. ஸோ இப்போ ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட்டுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டம் மெசேஜ், ஹியூமன் மெசேஜ் நமக்கு தேவை. தென் அதை ரெண்டையும் கம்பைன் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராம்ப்ட் தேவை. ஸோ வாட் ஐ வில் டூ ஹியர் இஸ், நம்ம யூசர் இன்புட் வருது பார்த்தீங்களா, இதுக்கு அப்புறமேட்டு ஆட் பண்ண போகிறேன் நான். ஓகே, இங்கே பாருங்கள், யூசர் இன்புட் இங்கே இருக்குது கரெக்டாக. அதை நம்ம வந்து ஸ்ட்ரீம்லிட்டோடைய ஆப்பில் டிஸ்பிளே பண்ணியாச்சு. தட் இஸ் ஓகே. இப்போ நம்ம அதை வந்து ப்ராம்ப்ட்டுக்குள்ளே போட போகிறோம். ஸோ சிஸ்டம் மெசேஜ் என்னது, யூ ஆர் அ ஹெல்ப்ஃபுல் assistant who helps to answer the user query. That's it, simple system prompt. Human message என்னதுன்னா user query and whatever user is actually giving, அது நம்ம இங்கே வச்சாச்சு. இது ரெண்டுத்தையும் வந்து லிஸ்ட்டில் போட்டாச்சு. அதுதான் ப்ராம்ப்ட்னு சொல்ல போகிறோம். இந்த ப்ராம்ப்டை வந்து இப்போ நான் எல்எல்எம்மோடைய ஜாயின் பண்ண போகிறேன். ஸோ எல்எல்எம்மோட ஜாயின் பண்ணுறதுக்கு என்னென்னா சிம்பிள் LLM.invoke. இப்போ எல்எல்எம்னா என்னென்னா அதை நான் ஆல்ரெடி அந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருந்தேன். எல்எல்எம்ங்கிறது வந்து ஒரு கிராக் இதில் இருக்கிற ஒரு ஏபிஐயில் யூஸ் பண்ண போகிற ஒரு கிளாஸு. ஸோ ஐ வில் ஷோ யூ ஹவ் இட் இஸ் டன். ஸோ நம்ம வந்து அதோட என்விரான்மெண்ட்லாம் கீயெல்லாம் எடுத்தாச்சு, கிராக் ஏபிஐயோட கீயெல்லாம். தென் அதை வந்து லாமா 370 பில்லியன் பேராமீட்டர் மாடலோடைய யூஸ் பண்ண போகிறோம் நம்ம இன்வோக் பண்ணுறதுக்கு. ஸோ இஃப் ஐ ஷோ யூ தட் கிராக் க்ளவுடு, இங்கே பார்த்தீங்கன்னா யூ கேன் சி தெர் ஆர் மெனி மாடல்ஸ் ஆர் அவைலபிள். அதில் வந்து நான் யூஸ் பண்ணது லாமா 370 பில்லியன் பேராமீட்டர்ஸ். ஓகேங்களா. ஸோ இதை நான் யூஸ் பண்ணி இந்த மாடலை நான் இப்போ இன்வோக் பண்ண போகிறேன் கீழே. இதில் டவுட் இருந்துச்சுன்னா கோச்சிக்காமல் அந்த வீடியோவை ரெஃபர் பண்ணுங்கள். ஐ வில் கிவ் தட் லிங்க் இன் த ரைட் டாப் கார்னர், அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இன்வோக் பண்ணியாச்சு. இது இன்வோக் பண்ணதை வந்து நம்ம இங்கே இன்ஸ்டெட் ஆஃப் டம்மி ரெஸ்பான்ஸ் வி வில் கோயிங் டு யூஸ் த ஆக்சுவல் ஏஎஸ் ரெஸ்பான்ஸ். அதுக்கு வந்து நம்ம டாட் கண்டென்ட் கொடுக்கணும். ஏன்னா நான் சொல்லியிருந்த மாதிரி நிறைய அதில் எல்எல்எம் ரெஸ்பான்ஸ் இருக்கும், நமக்கு தேவை கண்டென்ட் மட்டும்தான். ஸோ அதை கொடுக்க போகிறோம். தட்ஸ் இட், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். தட்ஸ் இட், தேர் இஸ் நத்திங் மோர் டு பி டன் திஸ். இப்போ நான் இதை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணேன்னா ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சாட்பாட் நமக்கு லோட் ஆகிடுச்சு. இப்போ இந்த சாட்பாட்டில் வந்து நம்ம எல்எல்எம்மையும் ஆக்சுவலாக ஆட் பண்ணியாச்சு. இப்போ பார்க்கலாம். இப்போ நான் ஒரு இன்புட் கொடுக்குறேன், ஹலோ கேன் யூ ரைட் மீ எ சாங். இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து இந்த ப்ராம்ப்ட்டுக்குள்ளே உட்காந்து, இந்த ப்ராம்ப்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே இன்சர்ட் ஆகிடும். இங்கே பாருங்கள், கேன் யூ ரைட் மீ எ சாங். இது வந்து இந்த ப்ராம்ப்ட்டுக்குள்ளே போயிடுச்சு. இந்த ப்ராம்ப்ட் இப்போ ஃபைனலாக எப்படி இருக்குன்னா 2 லிஸ்ட்டாக இருக்குது, ரெஸ்ட் எலிமெண்ட்டாக இருக்குது. யூஆர் ஹெல்ப்ஃபுல் அசிஸ்டன்ட் ப்ராம்ப்ட், சிஸ்டம் ப்ராம்ப்ட்டு, தென் ஹியூமன் ப்ராம்ப்ட்டு வந்தாச்சு. யூசர் குவரி ஹலோ கேன் யூ ரைட் மீ சாங். இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் எல்எல்எத்துக்கு போயிட்டு வரப்போகுது. பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. ஓகே, எல்எல்எம்க்கு போயிட்டு வந்தாச்சு. எல்எல்எம் ரெஸ்பான்ஸ் என்னென்னு பார்ப்போம். நான் சொன்ன மாதிரி நிறையா இன்ஃபர்மேஷன் அதில் வரும். கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐட் பி ஹாப்பி டு ரைட் அ சாங், கரெக்டுங்களா. இப்போ இதை நான் ரன் பண்ணி விட போகிறேன். யூ கேன் சி வந்துருச்சு பாருங்கள்.
ஆசம். ஸோ நமக்கு இப்போ chatbot இஸ் ஒர்க்கிங். இப்போ இன்னும் 2-3 எக்ஸ்ட்ரா query கேட்போம், பார்ப்போம். ரைட் மீ a joke about coding. ஓகேங்களா? இப்போ இது இன்னொரு query. இப்போ என்னென்னா நம்ம பழைய ஹிஸ்ட்ரி வந்து இருக்கணும். பார்த்தீங்களா, பழைய ஹிஸ்ட்ரி இது அப்படியே கண்டாக்டாக இருக்குது. புது இன்ஃபர்மேஷன் இதில் ஆட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ ஃபைனலி நம்மளுடைய சேட்பாட் வந்து இப்போ கம்ப்ளீட்டாக ஒர்க் ஆகுது. நீங்கள் அந்த மாடல்ஸை வந்து வேறு மாடல்ஸ் போட்டு உங்களுடைய லைக் அவுட்புட்டை வந்து இன்னும் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணி ஷார்ட்டாகவோ இல்லை ப்ரிசைஸாகவோ வரதுக்கு நம்ம ஒர்க் பண்ணலாம். இப்போ இதில் வந்து இன்னும் ஒரு மேஜர் விஷயம் நான் காமிக்கல. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், ரைட் மீ அனதர் ஒன். இப்போ பாருங்கள், நான் என்ன கேட்டிருந்தேன், ரைட் மீ a ஜோக் சொன்னேன், ரைட்டு. நீ கீழே வந்து ரைட் மீ அனதர் ஒன்னு சொல்கிறேன். அப்போ என்னென்னா இன்னொரு ஜோக் சொல்லுன்னு சொல்கிறேன். எல்எல்எம் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். பழைய ஹிஸ்ட்ரி அப்படியே மெயின்டைன் ஆகும். நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்களா, பழைய ஹிஸ்ட்ரிஸ் இருக்குது. ஐ எம் ஹாப்பி டு ஹெல்ப், ஹவவர் ஐ நீட் a more context to provide helpful response, clarify what you would like to write me for. நான் தான் சொல்லியிருக்கேன் அதுக்கு ஆல்ரெடி, நீ ஜோக் எழுதுன்னு. இப்போ திருப்பி கேட்குது, எதுக்கு நான் என்ன எழுதணும்னு நான் என்ன கேட்குது. இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கே query பண்ணுறோம் பார்த்தீங்களா, ஒவ்வொரு வாட்டியும் எல்எல்எம்க்கு query பண்ணுறப்ப நம்மளுடைய ப்ராம்ப்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய கரண்ட் மெசேஜ் அதை மட்டும்தான் இருக்கும். கரண்ட் மெசேஜ்னால் எல்எல்எம்க்கு வந்து இன்னஹரண்ட்டாகவே மெமரி கிடையாது. மெமரி இந்த சென்ஸ் அதுக்கு வந்து பழைய விஷயங்கள் ஞாபகம் இருக்க வாய்ப்பு இல்லை. நீங்கள் ChatGPT யூஸ் பண்ணியிருப்பது தெரிஞ்சிருக்கும். அதில் என்னென்னா ஆல்ரெடி அவங்க வந்து ஹிஸ்ட்ரி மெயின்டைன் பண்ணுவாங்க அவங்களுடைய க்ளவுடில். ஸோ அதனால தான் நீங்கள் கேட்க அதுக்கு வந்து நீங்கள் பழைய ஹிஸ்ட்ரி அதுக்கு தெரிஞ்சு ஆன்சர் பண்ணும். நார்மலாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஏஐ மாடலுக்கும் இன்னஹரண்ட்டாக வந்து செஷன் ஹிஸ்ட்ரி அதுக்கு கிடையாது. அதனால தான் இப்போ நான் இங்கே எழுதினோன்னே அது திருப்பி என்கிட்ட கேட்குது எதை பற்றி எழுதணும்னு சொல்லிட்டு. ஏன்னா அதுக்கு நான் இங்கே கேட்டிருந்ததை பற்றியோ அது கொடுத்த ரெஸ்பான்ஸை பற்றியோ அதுக்கு ஞாபகமே கிடையாது. ஸோ இதை தான் வந்து மெமரின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த சேட்பாட்குள்ளார எப்படி ஒரு மெமரியை ஆட் பண்ணி ஒரு கம்ப்ளீட் சேட் ஹிஸ்ட்ரி கிரியேட் பண்ணுறது நான் காமிக்க போகிறேன். ஹோப் திஸ் வீடியோ வாஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இல்லை ஏதாவது பர்டிகுலர் செஷனில் வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக டவுட்ஸ் கிளியர் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். லெட்ஸ் கெட் ஒன் ஸ்டெப் அஹெட். பை.